மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரித்து வருகிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும், லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றும் கிரக நிலை காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். உங்கள் ராசியில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த செயலை குரு பகவானின் அருளால் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் அதிக பணி சுமை ஏற்பட்டாலும் அதற்கு உண்டான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். அதிகாரிகளுடன் இந்த மாதத்தில் நீங்கள் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு திடீர் இடமாற்றமும் பணிமாற்றமும் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு உள்ளது. பிறக்கப் போகின்ற மார்கழி மாதத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். அதே போல் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும். லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்து வருவதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அயனசயன போகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவரின் அன்பு, அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானின் அருளால் வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உள்ளது. எனவே கவனமுடன் இருங்கள். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் மாதத்தின் மத்தியில் உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். பொருள் சேர்க்கை உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். எனவே கவனமுடன் இருங்கள். இந்த மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் பல மடங்கு உயரும். அதே போல தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பார்கள்.
செலவுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதேபோல இந்த மாதத்தின் மத்தியில் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கையாக இருங்கள். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு பூர்த்தியாகும். அதேபோல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகளும் அதிகரிக்கும். அதேபோல விருந்தினர் வருகை இருக்கும், அதன் மூலமும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். எடுத்த வேலையை செய்து முடிக்க கால தாமதமாகலாம். வழக்கத்தை விட இந்த மாதத்தின் மத்தியில் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் உங்கள் திறமை வெளிப்படும். புண்ணிய காரியங்கள் மற்றும் தர்ம காரியங்கள் செய்வதால் நன்மைகள் ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதாலும் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதாலும் பயண அலைச்சல் காரணமாக உடல் நலம் பாதிக்கலாம். அதே போல பண விஷயங்களிலும் நீங்கள் இந்த மாதத்தின் இறுதியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து இருந்தால் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உள்ளது. குடும்பத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் நமது எதிர்பார்ப்பினை நிறைவேற்றவில்லையே என்ற மன வருத்தம் தோன்றக்கூடும். கடன் கொடுக்கல் வாங்கலை இந்த மாதத்தில் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களின் தரம் அறிந்து உதவுவது நல்லது. முன்பின் தெரியாத நபர்களிடம் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியம். பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் ஒவ்வொரு வேளையிலும் கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வருவதால் ஆசைகள் அதிகரிக்கும். திட்டமிடாமல் செயல்பட்டு சில வேளைகளில் அவதிப்பட வேண்டிய நிலை உண்டாகும். கேது பகவான் கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நண்பர்களின் வழிகாட்டுதல் தவறான பாதையில் அழைத்து செல்லும். குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்படும். செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது. அதேபோல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த இணக்கமான நிலை இப்பொழுது இல்லாமல் போகும். சனி பகவானின் பார்வைகளால் குடும்ப உறவுகளை இந்த மாதத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வதும் பண விவகாரங்களில் கவனமுடன் இருப்பதும் நன்மையில் முடியும். அதே போல இந்த மாதத்தில் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். ஒரு சிலர் சொத்துக்களை விற்று நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய நிலை உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் நிலையில் மாதத்தின் மத்தியில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் செலவுகள் பல வகைகளிலும் அதிகரிக்கும். அவருடைய 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதால் சிறு சிறு பிரச்சனைகளும் உண்டாகும். பண வரவில் நெருக்கடி அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை மேற்கொண்டு அதனால் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுக்கும் கீழானவர்கள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாதத்தில் ஒதுங்கியே இருப்பது அவசியம். ஒரு சிலர் உங்களை தவறான வழிக்கும் அழைத்து செல்வார்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் குழப்பங்கள் அதிகரிக்கும். யோசிக்காமல் எதையாவது செய்துவிட்டு நெருக்கடிக்கு ஆளாகுவீர்கள். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். ஒரு சிலருக்கு இருக்கும் சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்க வேண்டிய நிலை உருவாகும். எனவே இந்த மாதத்தில் கவனமுடன் அனைத்திலும் செயல்படுவது மிகவும் அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் அமைதியாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. இந்த மாதத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். அதேபோல இந்த மாதத்தில் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசிக்க வேண்டும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற வேலைகளை முடிந்தவரை இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள்.
விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் செயல்களில் சங்கடம் ஏற்படுத்தும். வருமானத்தில் தடைகள் உண்டாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சாதகமாக இருந்தால் பெருமளவில் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். அதே நேரத்தில் சனி பகவானின் அருளால் எதிர்வரும் பிரச்சனைகளை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சிகிச்சையின் மூலமாக நிவாரணம் உண்டாகும். வழக்குகள் சாதகமாகும். அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிலையில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.